ரைட். ஓகே. அப்ப நாங்க சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன் பார்க்க போறோம். A noun that names one person, animal, place, or thing is called a singular noun. For example, a boy, a cat, a house, a flower. A noun that names more than one person, animal, place, or thing is called a plural noun. For example, boys, cats, houses, flowers. We add s to most of the nouns to show plural form. We add es to nouns that end in ch, sh, இந்த ஃபார்மேட் கொஞ்சம் நீங்க கண்டிப்பா பார்க்க வேணும் பிரதாப். என்ன சொன்னா adding es காமனான நவுன்ஸ் வந்து சிங்குலர் நவுன்ஸ் நாங்க காமன்லி நாங்க ப்ளூரலுக்கு மாத்திக்கல. யூஸ்வலி வி யூஸ் எஸ் ப்ளூரலுக்கு மாத்திக்கலாம். ஆனா சில நவுன்ஸுகள் அதாவது எண்டிங் இன் ch, sh or s, double s, x and z to get their plural noun நாங்க என்ன போடுவோம்? es போடுவோம். இது நீங்க அறிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சிருந்தா தான் எந்தெந்த இதுக்கு நீங்க es போடணும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும். என்னென்னத்துல எண்ட் ஆகுறது? ch, sh or ch, sh, s, w, double s, x and z to get their plural. அவங்கள ப்ளூரலை பெறதுக்கு நாங்க es தான் ஆட் பண்ணி கொள்ளுவோம். சரியா? Okay, miss. ostrich, ostriches, These are the examples. dish, dishes, mango, mangoes. இந்த காலத்துல மிஸ் படிச்சேன். மேங்கோக்கு வந்து எஸ் மட்டும்தான் போட்டு படிச்சேன். ஏன்னு சொன்னா அதுலயும் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ எங்களோட சிலபஸ் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சிலது நீங்க இப்போ மேங்கோ வாட் இஸ் த ப்ளூரல் நேம் ஆஃப் மேங்கோன்னு போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எஸ் போடுறதையும் ஓகே சொல்லுறாங்க, இஎஸ் போடுறதையும் ஓகேன்னு சொல்லுறாங்க. ஆனா எங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அண்ட் ஆக்ஸ்போர்ட் காலேஜ் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க மேங்கோக்கு வந்து இஎஸ் போடுறது தான் பெஸ்ட்ன்னு சொல்லி. ஆனா மிஸ் இந்த காலத்துல மிஸ் படிக்கல மேங்கோக்கு வந்து எஸ் தான் போட்டேன். ஆனா இப்ப வந்து சொல்றாங்க இஎஸ் போடணும். சரியா? Okay, miss. buses, princess, princesses, fox, foxes, Foxes. quiz, quizzes. Sometimes, some words ending in o take only s in its plural form. Right, இது விளங்குதா? சில நேரங்கள்ல ending in ஓவில முடிகிறது take only s. சில வேர்ட்ஸ்களுக்கு எஸ் மட்டும் தான் போட்டு ப்ளூரல் ஆக்க முடியும். அது என்னென்னு கொஞ்சம் இருக்கு பாருங்க. For example, piano, Piano. pianos. Look, the plural of ox is oxen, not oxes. The nouns that end in a consonant followed by y change into plural form by changing the y to I and then adding es. இது தாங்களா? The noun that end in a consonant by y change into plural form. yல முடிகிறது எப்படி சேஞ்ச் ஆகும்?
change the Y to I Y. and then adding ES. I அதோட Yes. சேர்த்து ES வரப்போது எதுக்கு Yல முடிகிற சில கன்சனன்ட் ரைட் Miss, அப்ப பாய்ன்றதுக்கு மிஸ் விலங்கலப்ப பாய்னு சொல்றதுக்கு ப்ளூரல்ல எஸ் போடுவாங்க தானே மிஸ்? பாய்க்கு பாய்ஸ் தான் எஸ் தான் அதான் இதுல சிலதுக்கு தான் சிலதுக்கு கட்டாயம் நாங்க எஸ் தான் போடணும் முதல் ஓகே பார்த்தோமே மிஸ். பார்த்தோமே பாய்ஸ் பட் அது என்ன ஓ பார்த்தோம் மிஸ் டாய் ஜோயா டாய்க்கு எஸ் போடுவோம் மிஸ் டாய்ஸ். ரைட் சிலதுக்கு வயில முடியறதுக்கு எஸ் தான் போடணும் ஆனா சிலது வந்து இதை சொல்லுவோம் என்னன்னு சொன்னா இப்படி சொல்லுவோம்னா அந்த இதுதான் நியதி இதுக்கு மாற்ற முடியாது சரியா இது வந்து நாங்க மாற்ற முடியாது இதுக்குரிய நியதி இதுதான் அப்ப சில இதுகளுக்கு வயில முடியக்குள்ள அதுக்கு நாங்க ஐ போட்டு இஎஸ் சேர்த்து போடுவோம் சரியா பாப்போம் என்னென்னு City, ஓகே மிஸ். cities, IES cities இது தமிழ்ல எங்களுக்கு லேசு இங்கிலீஷ்ல இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும் அது ஏன் அப்படி என்று சொல்லி கண்டுபிடிக்க தெரியல பட் சிலதுக்கு இப்படித்தான் we can't change the rules this is the rule சரியா country, ஓகே country. மிஸ். countries Hey, monkey don't drop the Y from monkey. ஐ Monkey is not monkeys. It is monkeys. monkeys பாத்தீங்களா monkeys IES இல்ல S தான் monkeys ஓ மிஸ் எஸ் போ மிஸ் monkeys. At the end, yes the nouns that end in கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க அப்ப உங்களோட என்னது நாலேஜுக்கு என்ன செய்யுங்க கூகுள்ல சிலதுகள் அடிச்சு பாருங்க என்னென்ன வேர்ட்ஸஸுக்கு வயல முடிஞ்சா எஸ் போடணும் ஐஇஎஸ் போடணும் சொல்லி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க சரியா ஓகே மிஸ். a vowel followed by Y change into plural form இதுல simply by vowels வந்து வயல முடிஞ்சா நாங்க என்னது ஆட் பண்ணுவோமா எஸ் தான் addition simply add of S. S. For vowel ஒரு example, noun முடிஞ்சா அத Key. pluralக்கு மாத்த S. keys. Keys. To form the plural of a Oh. noun that ends in F or FE, we replace the F F or FE with VES. VES சொல்லுங்க பாப்போம் F அல்லது FE ல முடிகிற நவுன் ஏதாவது அத நாங்க VES க்கு மாத்துவோம் அப்படி என்னென்ன வேர்ட் இருக்கலாம் நைஃப். KNIFE knife knives VES க்கு மாறும் wife ஓ மிஸ். வைன் மிஸ். wife VES ஓ மிஸ். For example, வைஸ் ஓ மிஸ். leaf, leaf leaves. A few words do not follow the rule. For two word வந்து do not follow the rule அதுக்கு வந்து ரூல் இல்ல சரியா அது வந்து கம்பல்சரி example, chef, ஓகே மிஸ். செஃப்க்கு வந்து நாங்க இஎஸ் போர்டு இல்லாது பிஇஎஸ் போர்டு இல்லாத எஸ் செஃப் எஸ் போடுவோம். some nouns have the same form in singular and plural. எஸ் சிலது இருக்குது சிங்குலருக்கு ஒன்று தான் ப்ளூரலுக்கு ஒன்று தான் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க ஷீப் ஷீப் வந்து ஒரு ஷீப்பையும் ஒன்று தான் சொல்லுவோம் ரெண்டு ஷீப் தான் டீருக்கு வந்து ரெண்டும் டீர் தான் ஒன்றும் டீர் தான் அது ஹேருக்கு வந்து ஒரு ஹேர்னு சொல்லுவோம் அங்க நம்ம தலைமுடியில இருக்க ஹேரையும் ஹேர்னு தான் சொல்லுவோம் ஆனா இதுகளையும் ஒருக்கா கூகுள்ல பார்த்து கொள்ளுங்க அப்பனா என்னென்ன வேர்ட்ஸ் ஓகே வந்து மிஸ்.
சிங்குலர் ப்ளூரல்ல சேம் வேர்டா இருக்கிற நவுனுகளையும் ஒருக்கா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? in the usual way are called irregular nouns. A few singular nouns form their plural by changing the inside vowel or vowels. For example, man, men, Men, tooth, teeth, teeth. Nouns, countable and uncountable. uncountable. Countable nouns have plural forms. For example, spoon, spoons, Fools, student, students. Uncountable nouns do not have plural forms. count பண்ண முடியாது. For example, snow, snow. ஸ்னோவை கவுண்ட் பண்ண முடியுமா? இல்ல மிஸ். நோ. அப்ப அது ஒரே சேம் வேர்ட் தான். ஸ்னோ ஸ்னோ தான். ப்ளூரலுக்கும் ஸ்னோ தான், சிங்குலருக்கும் ஸ்னோ தான். Flower, ஃப்ளவர் flower. ஓ மிஸ். Jam, ஜாம் jam. ஜாம் ஜாம். Countable nouns are objects objects that can be counted as separate Separate units using numbers. using numbers. For example, 2 spoons, Yes. 6 Six students. இது விளங்குதா? Countable nouns are objects that can be counted as separate unit using numbers. இப்போ spoons சொல்றோம். spoons ன்னு சொன்னா something we can count number. So we can ask the next question, how many spoons are there? and சொல்லி கேட்கலாம். அப்ப how many என்றேக்கல அது ஓ மிஸ். நாங்க spoons, there are some spoons and சொல்லிட்டோம்னா அடுத்த கேள்வி வரும், how many spoons? ஏன்னா அப்ப நாங்க we can count it. Here you can see 2 spoons, here you can see 6 ஓ students. மிஸ். Okay. Uncountable nouns are objects that cannot cannot be separated Separate. and counted individually. Yes. Count பண்ண We use முடியாது. quantifiable words such as much, some, or a little before uncountable ஓ nouns மிஸ். to quantify them. Yes. பிரதாப் எதுவும் சொன்னீங்களே இப்ப? பிரதாப் இல்ல மிஸ். ஓ மிஸ். எதுவும் சொன்னீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா? இல்ல மிஸ். ரைட் ரைட். For example, much snow, Much snow. some flour, இப்ப நாங்க கவுண்ட் பண்ண முடியாததுக்கு நாங்க சொல்லுவோம் ஏதாவது ஒரு என்னது குவான்டிஃபியபிள் ஆன வேர்சஸ் நாங்க பாவிப்போம். குவான்டிஃபியபிள் ஆன வேர்சஸ் சொன்னா அந்த பெறுமதியை காட்டுறதுக்கான வேர்சஸ் சிலது பாவிப்போம். ஸ்னோ வந்து சொல்லி சொன்னா வந்து அது கொஞ்சமா இருக்கலாம், கூடவா இருக்கலாம். பட் நாங்க கூட இருக்குதுன்னு சொல்லிக்கல நாங்க என்ன பாவிப்போம்? குவான்டிஃபையபிள் ஆன வேர்ட் என்னது? மச் ஸ்னோ. மச் ஸ்னோ. லாட்ஸ் ஆஃப் ஸ்னோ சொல்லலாமா மிஸ்? லாட் ஆஃப். lot of snows. நிறைய. lot of means நீங்க பாக்குற இடம் எல்லாமே அது இருக்குது snow. அந்த மாதிரி. right? sunflower கொஞ்சம். அன்றைக்குள்ள எங்களுக்கு இமேஜின் ஆகும் என்னது? ஒரு சொட்டு. right. a little jam. a little jam. கொஞ்சமா. Abstract nouns are mostly uncountable. abstract விளங்குதா? இங்கதான் abstract noun வருது. abstract noun என்னது செய்யும் எங்களுக்கு? என்னென்ன நாங்க ஃபீல் பண்றது என்னது? ஐடியாஸ். ஐடியாஸ். அப்ப நீங்க வந்து மச்ன்னு சொல்லிக்குள்ள உங்களுக்கு ஐடியா இருக்குமே, என்னது? நிறைய இருக்கு. அதான் அந்த இமேஜின்ல வர்றது.
மச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மச் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட். அதுல நிறைய என்றது உங்களோட நீங்க ஃபீல் பண்றீங்க என்ன? அது உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்ல தெரியாது. மிஸ் பண்ணி சொல்ல தெரியாது ஓ என்ன? மிஸ் Example, ஓ மிஸ் patriotism, courage, Right. laziness, இதுகளை சொல்ல இயலுமா? கவுண்ட் பண்ண The- சொல்ல இயலுமா? இல்லையா? That we can feel or feel something. phrase how ஓ many மிஸ் is combined with countable nouns. For example, how many hill stations have you visited so far? The How phrase many? how much is How combined அப்டிராக்டுக்கு தான் நாங்க how much, how many. அப்போது நான் சொன்னேன் ஸ்பூன்ஸ் சொல்லிக்கல. அடுத்தது நாங்க கேக்குறோம் என்னது how many என்றது கேக்குறோம் என்ன. அப்ப அது வந்து கவுண்ட் பண்ண முடியுது. அத போலதான் how much it is அண்டேக்கல how much சொல்லிக்கல அதுக்கும் ஒரு கவுண்ட் பண்ண சொல்ல முடியாது. பட் அதுக்கு நாங்க ஸ்பெஷலா ஒரு நேம் ஒண்ட பாவிப்போம் என்ன மச் ஓ ஓ மிஸ் ஓ சம் என்றத with பாவிப்போம். சம் countable nouns? For example, how much oil should I pour in the pan? எவ்வளவு ஆயில் நான் போட வேணும்னு கேக்குறதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க? லிட்டில் பிட் லிட்டில் பிட் or 1 spoon. சில நேரம் 1 spoon சொல்லுவோம். இல்லாட்டி கொஞ்சமா போடுங்கன்றத 1 spoon சொல்லுவோமா? இல்லைன்னா 1 spoon விட குறைவா போடணும்னா எப்படி சொல்லுவோம்? இல்ல லிட்டில் பிட் லிட்டில் பிட் ரைட். Half அதுதான் spoon. சொல்லியிருக்கு. கணக்குக்கு அடங்காததை நாங்க எப்படி சொல்லுவோம்? லிட்டில் பிட் or spilled something. சும்மா ஒரு தட்டி விடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். கவுண்ட் பண்ண முடியாது. ஓ மிஸ் The determiner ஓ மிஸ் is used in negative sentences with countable as well as uncountable nouns. For example, I have not brought any notebook today. There isn't going to be any basketball practice today. Nouns, singular and plural. Countable nouns can be both singular and plural. The countable noun ஓட They can be வர்றது. shown with a number. For example, one bird, 6 birds. A singular noun names one person, thing, place, or idea. Yes. For example, boy, bag, school, patriotism. A plural noun names more than one person, thing, place, or idea. For example, boys, bags, schools, religions. We add s to form the plural of most nouns. For example, இது வந்து கடைசி கன்ஃபியூஷன் மாதிரி சரியா? எந்த கேஸ் பாவிப்போம்? பேக்ஸ், ஓகே மிஸ் பாய்ஸ் அண்ட் இஎஸ் எஸ்எஸ் எஸ்ஹெச் இதுகளுக்கு என்ன பாவிப்போம்? யூஸ் பண்ணுவோம். எஸ் டபுள் எஸ் IES, IES, ES. Singular S ஓ க்கு மிஸ் SES, double S க்கு ES. Box, box, ஓ மிஸ் box, box. பாக்ஸ்
Consonant plus y, drop the y and add ies. Hobby, hobby. என்ன hobby இதுல பாத்தீங்க IE ies plural. Bakery, y வெட்டுப்பட்டு ies. IES போய் vowels வந்து y ல எங்களுக்கு என்னாகும் போது change it is s. Story, stories. Tray, trays. And plural nouns are irregular. Regular வந்து நாங்க மாத்த முடியாது. Spelling need should be memorized. என்ன சொல்லிருக்கு? Spelling should be memorized. ஞாபகத்துல நீங்க வச்சுக்கொள்ள வேணும். சிலது என்னத்துக்கு எஸ் போட வேணும். ஓகே மிஸ். Child, children. Children. Leaf, 9. Plural. Shelf, Oh, shelves. Wife, VES போடுவோம் மிஸ். wives. Wives. Yes. Roof, roofs. It is normal way. S போடுவோம். Normal way. Chef, chefs. S போட்டு chefs போடுவோம். Yes. Tomatoes, tomatoes. ES. Ending R. ஓ மிஸ். Mango, mangoes. ES. Mango. Author, authors. ஓ Normal. மிஸ். Photo, photos. Photos. Singular. Several word IE. Compound nouns. And சொல்லுவோம். Father in law. Father in law. இப்ப என்னுடைய father in law சொல்லிக்க நான் father in law சொல்லலாம். நிறைய fathers in laws வந்து நிறைய மாமாக்கள் வந்து சின்ன மண்டைக்குள்ள நான் எப்படி சொல்லணும்? fathers in laws சொன்னா Fathers in yes, fathers in laws. F correct. நிறைய மாமாக்கள். ஓ மிஸ். ஓகே அப்ப இன்னைக்கு water tank. ஓகே மிஸ். water tank. Deer எல்லாத்துக்குமே சிங்குலரோ ப்ளூரலோ ரெண்டுக்கும் சேம் and sheep also and whatever we see yeah sheep deer பார்த்தோம் yeah singular and plural வந்து சேமா இருக்கும். குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க கூகுள்ல வேணும்னு சொன்னா உங்களோட நோட்ஸுக்காக நீங்க செப்பரேட் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. வவல்ஸ்ல முடிகிறதுகளுக்கு நாங்க என்னென்ன ஓகே பார்க்கலாம், மிஸ். எல்லாத்துக்கும் நார்மலான வேர்டுகள் என்னென்ன இருக்கு, எஸ் போடக்கூடிய ப்ளூரல் வேர்டுகள் என்னென்ன இருக்கு, அல்லாட்டி மற்றது இன்னொன்று இருக்குது என்னது சிங்குலர் ப்ளூரல் வந்து சேம் வேர்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு சார்ட் எடுத்து எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குமா. கிளாஸ் உங்களுக்கு ஓகே இருந்துச்சா, விளங்கிச்சா? ஓகே மிஸ். ப்ளூரல் நவுன், ஃபெமினைன் ஓ நவுன். மிஸ் விளங்கிச்சு மிஸ். எஸ் ஓ மிஸ். சொல்லுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ்? மிஸ் எக்ஸ்கியூஸ் மிஸ். மிஸ் அந்த நோட்ஸ் எல்லாம் நான் எழுதிட்டுமா மிஸ் அந்த வீடியோஸ் பார்த்து? நான் வந்து கிளாஸ்ல இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு நாள் தானே கிளாஸ், அப்ப நான் என்ன செய்யறது, நான் சொல்லி இருக்கேன் அவைக்கு உங்களுக்கு நோட்ஸ் தேவைன்னு சொன்னா நான் வந்து அன்றைக்கு கொடுத்தேன். நான் அப்ப டென்ஸுகளுக்குரியது நான் கொடுத்தேன். நான் இதுக்கு நான் பெருசா கொடுக்கல. ஓகே நான் மிஸ். சொன்னேன் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் மிஸ்ட சேனல்ல. சோ உங்களுக்கு தேவை நோட்ஸ்ன்னு சொன்னா நீங்க பார்த்து எழுதி கொள்ளலாம். என்ன டைம் இல்ல தானே அப்ப நான் சொல்லி இருக்கிறேன், அதனாலதான் அப்லோட் பண்றேன். நான் வீடியோ அப்லோட் பண்றது அதுக்கு தான். தேவைன்னு சொன்னா நீங்க திருப்பி போயிட்டு பார்த்து அதுல நோட்ஸ் எழுதி கொள்ளலாம். நீங்க எழுதலாம், எழுதி கொள்ளுங்க. எங்க போயிட்டு மிஸ் பார்க்கணும்? யூடியூப்லயா மிஸ்? எஸ், என்னுடைய சேனல்ல போயிட்டு பார்க்கலாம். நான் அதோடைய லிங்க்
அனுப்பியிருக்கிறேன் தானே. நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் லிங்க் அனுப்பி விடுறேன். அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. சோ அதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஓகே மிஸ். நான் அனுப்பி விடுறேன். ஓகே அப்பன். ஓகே மிஸ். பிறகு இன்னும் ஒரு கிளாஸ் ஒன்று நான் டைம் கிடைக்கிற நேரம் போட்டு எடுத்துக்கொள்றேன். ஓகே மிஸ். ஓகே மிஸ். ஓகே பாய். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மிஸ். பாய் மிஸ்.